குட் மார்னிங் கைஸ், வெல்கம் பேக் டு இன்வெஸ்ட் வித் ஏகே. இது ஒரு ஐபிஓ அனாலிசிஸ் வீடியோ. எஸ், நீங்கள் பார்க்குற மாதிரி ஹெச்டிபி ஃபினான்சியல் சர்வீசஸோட ஐபிஓ அனாலிசிஸ் சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம டைவ் இன் டு அனாலிசிஸ். ஸோ ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து ரீட்டைலர்ஸால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு ஐபிஓ ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ முதல்ல இது ஒரு என்பிஎஃப்சி, இதோடைய பேரண்ட் கம்பெனி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க். இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 94.3% ஸ்டேக் வச்சுருக்கிறாங்க. ஆர்பிஐயோட ரூல் படி இதை ஒரு அப்பர் லேயர் என்பிஎஃப்சியாக கன்சிடர் பண்ணி லிஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே நிலை தான் வந்து டாடா கேபிட்டலுக்கும். அவங்களுமே வந்து ஜூலை அல்லது ஆகஸ்ட்டில் வந்து ஐபிஓ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் ஃபைனான்ஸ், அசட் ஃபைனான்ஸ் அண்ட் கன்சியூமர் லோன்ஸ். கன்சியூமர் லோன்ஸ் ஒரு மேஜர் சங்க் உங்களுக்கு. கன்சியூமர் லோன்ஸ்னால் ஃபர்னிச்சரு, ஹோம் அப்ளையன்ஸ், இதெல்லாம் தான் வந்து ஒரு மேஜர் இது. ஆல்சோ இந்த என்டர்பிரைஸ் ஃபைனான்ஸ் வந்து இப்போ அவங்க லோன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அதாவது என்டர்பிரைஸ் ஃபைனான்ஸ்னால் லைக் எஸ்எம்இ, ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு லோன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்கள்ட்ட இப்போது 1772 பிரான்ச் இருக்குது. 17.5 லட்சம் கஸ்டமர்ஸ் இப்போ ஒரு கரண்ட்லி இருக்கிறாங்க. அண்ட் தேர் க்ரோயிங். ஸோ அடுத்த நம்பர்ஸ் பார்ப்போம். ஃபினான்ஷியல் இயர் 23 வந்து நெட் இன்கம் 6257 கோடி. அடுத்தது 2024 7357 கோடி. 2025 எஸ்டிமேட்ஸ் இது ஆக்சுவலி. இது வந்து 8693 கோடி. ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1959 கோடி 2023. 2024 2461 கோடி. அண்டு 2025 வந்து ப்ராஃபிட்டில் ஒரு டிப்பு. அதற்கு அவங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுடைய கிரெடிட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்து இந்த டிப் அப்படிங்கிறாங்க. அண்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 19% வந்து 2023, 24. இந்த வருஷம் வந்து அதில் ஒரு நல்ல ட்ராப். ஆல்சோ வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் என்பிஐ வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் இந்த நம்பர்ஸ் வந்து ஆன் பார் வித் எனி அதர் என்பிஎஃப்சிஸ் இன் இந்தியா. ஸோ அவங்க லோன் புக் பார்த்தீங்கன்னா 2023 70,000 கோடி இருந்தது. 2024 முடிவில் 90,000 கோடி, 20,000 கோடி வந்து வளர்ந்துருக்கு. அவங்களுடைய இப்போ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 1,07,000 கோடி. ஸோ இப்போ வேல்யூவேஷன் பார்ப்போம். மற்ற என்பிஎஃப்சிஸோட இவங்களோட வேல்யூவேஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அவங்களுடைய ப்ரைஸ் பேண்ட் 740 சொல்லியிருக்கிறாங்க அப்பர் பேண்டு. ஸோ அந்த அப்பர் பேண்டை வச்சு பார்த்தோம்னா அவங்களுடைய இபிஎஸ் 27.4 ரூபா எர்னிங்ஸ் பெர் ஷேர். அண்டு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 27 டைம்ஸ் இருக்குது. ஸோ கன்சிடரபிளி வந்து ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸில் தான் இருக்குன்னு சொல்லணும். யூஸ்வலாக நம்ம என்பிஎஃப்சி இதெல்லாம் பார்க்கும்பொழுது புக் வேல்யூ பார்ப்போம். புக் வேல்யூ வந்து 4.6 இருக்குது. காஸ்ட்லி அப்படின்னு தான் சொல்லணும். காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது, நாட் சீப் அப்படி சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து மற்ற கம்பெனிஸோட பிஇ ரேஷியோவும் இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் வந்து 27 அஸ்விசா 27 டைம்ஸ் வந்து ஏர்னிங்ஸ் இருக்குது. வெரஸ் இந்தியாவோட நம்பர் 1 என்பிஎஃப்சியான பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து 37.3 இருக்குது. ஃபார் அ கம்பேரிசன் அவங்களோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா, இப்போ இது லிஸ்ட் ஆச்சுன்னா இந்த ப்ரைஸுக்கு 740க்கு லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 59,000 கோடி, 60,000 கோடி மார்க்கெட் கேப்பு. வேரஸ் பஜாஜ் ஃபைனான்ஸோட மார்க்கெட் கேப் வந்து மோர் தேன் 5 lakh crore. ஸோ இவங்களோட ஒரு 10 டைம்ஸ் பிகர் கம்பெனி. ஸோ இதை விட பெட்டர் வேல்யூவேஷனில் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் இருக்குது, மஹேந்திரா இருக்குது. வேல்யூவேஷன் படி நாட் சீப் பட் நாட் எக்ஸ்பென்சிவ். அடுத்தது ஐபிஓ டேட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸுக்கு வருவோம். ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 25 கம்மிங் வெட்னஸ்டே ஓப்பன் ஆகுது. ஜூன் 27 வந்து க்ளோசிங். லிஸ்டிங் வந்து ஜூலை 2. ப்ரைஸ் பேண்டு 700 ரூபா லோவர் பேண்டு, 740 அப்பர் பேண்டு. ஒரு லாட்டுக்கு வந்து 20 ஷேர். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு லாட்டுக்கு 14,800 ரூபா தேவைப்படும். ஸோ இந்த இஷ்யூ சைஸ் வந்து 12,500 கோடி ரூபா இஷ்யூ. இதில் 2,500 கோடி ரூபா வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ, 10,000 கோடி ரூபா வந்து ஆஃபர் ஃபார் சேல். அதாவது 10,000 கோடி ரூபா வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அவங்களுடைய ஷேர்ஸை விற்று பணமாக எடுத்துக்குவாங்க. ஸோ ஆர்பிஐ வந்து இதை தான் சொன்னாங்க. ஸோ கண்ட்ரோல் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அடுத்ததாக வந்து ரிசர்வேஷன்ஸ் பார்ப்போம். ரிசர்வேஷன்ஸ் வந்து 35% ரீட்டைல் இன்வெஸ்டர், 15% வந்து ஹெச்என்ஐ, 50% வந்து கியூஏபிஸ், அதாவது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், விச் இஸ் நத்திங் பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அடுத்தது ஒரு 1,200 கோடி வந்து ரிசர்வ்டு ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ். இதில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் ஹோல்டர் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். ஸோ
அது என்னைக்கு வாங்கியிருந்திருக்கணும்னா, ஜூன் 19த் உங்க அக்கவுண்ட்ல வந்து ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்காச்சும் இருந்துச்சுன்னா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா. ஸோ அடுத்தது வந்து ஹெச்டிபி எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரூ. 20,00,00,000 ஒதுக்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட்ல குடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு காலையில ஐ மீன் சண்டே ஜூன் 22 இன்னைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் வந்து அரவுண்ட் ₹50-60 இருக்கு. விச் இஸ் 6-8% வந்து பிரீமியம். அதாவது 740லிருந்து ஒரு 790 இல்ல 800 அந்த ரேஞ்சுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. அனவுன்ஸ் பண்ணதிலிருந்தே பிரீமியம் வந்து குறைஞ்சுகிட்டே தான் இருக்கு. இட் இஸ் இன் அ டிக்ரீசிங் மேனர் தான். ஸோ அடுத்தது ஷுட் யூ அப்ளை? நீங்க அப்ளை பண்ணணுமா? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ரோ ஆப்வியஸ்லி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோடைய சப்சிடரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரண்ட் கம்பெனி. ஆல்ரெடி அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,00,000 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இத வைடன் பண்ண தான் போறாங்க இப்போ. என்பிஏ இஸ் இம்ப்ரூவிங். லோன் புக் வந்து நம்ம பார்த்தா மாதிரி இட் இஸ் இன்கிரீசிங். எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் வந்து கன்சிஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி மேனேஜ்மெண்ட், ஹெச்டிஎஃப்சி மேனேஜ்மெண்ட்ட பத்தி நம்ம சொல்லவே வேணாம். இதுல இருக்கிற கான்ஸ் வந்து வேல்யூவேஷன் நமக்கு பார்த்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த கான்ஸ் வந்து ஒரு கன்சர்ன் ஆனா நாட் அ பிக் கன்சர்ன். ஐபிஓ கெயின்ஸுக்காக நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, அவ்வளோ பெரிய கெயின்ஸ் இருக்குமா லிஸ்டிங்ல அப்படிங்கிறது தெரியல. ஆல்சோ கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ஸ பார்க்கும் பொழுது இதோட லிஸ்டிங் பிரைஸ் என்னவா இருக்குங்கிறது வந்து சொல்ல முடியல. ஆப்வியஸ்லி லிஸ்ட் பண்றதுக்கு இன்னும் ஒரு 10 டேஸ் அட்லீஸ்ட் இருக்கு. மார்க்கெட் கண்டிஷன் அதுக்குள்ள எப்படி இம்ப்ரூவ் ஆகுதா என்னன்றது தெரியல. ஸோ என்னுடைய கருத்து இந்த ஐபிஓ பொறுத்தவரைக்கும், லிஸ்டிங் கெயின்ஸுக்காக நீங்க அப்ளை பண்றீங்கன்னா தவிர்த்தரலாம். இத வந்து ஒரு லாங் டெர்ம்க்கு நான் வச்சுக்க போறேன். பிரைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டானாலும் நான் வாங்குவேன். அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. இது ஒரு லாங் டெர்ம்க்கு கண்டிப்பா ஒரு நல்ல கம்பெனி. பட் ஆஸ் ஐ செட் இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். பட் நாட் ரியலி எ சீப் ஒன். ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி தொடர்ந்து ஐபிஓ அனாலிசிஸ் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்கோட அனாலிசிஸ் தேவை அப்படின்னா, அத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை டூ பிரேக் டவுன் தட் ஸ்டாக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ நீங்க இன்னும் ஸ்டாக் மார்க்கெட்ல உங்க ஜர்னி ஆரம்பிக்கல அப்படின்னா, ஏஞ்சல் ஒன்னோடைய அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் இருக்கு. விச் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அந்த லிங்க்க கிளிக் பண்ணி அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு அதுல எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, என்னுடைய டெலகிராம் லிங்க் இருக்கு. அதில பிங் பண்ணுங்க. ஐ வில் ஹெல்ப் யூ த்ரூ த ப்ராசஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க் யூ ஸோ மச். நீங்க இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ்.